கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சிகளே மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, பிலிப்பியர் 4:11 என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய பணியை ரொம்ப அழகா செஞ்சவங்க பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லுகிறார். எவ்வாறு எல்லா சூழ்நிலையில என்ன இருக்கணுமா, மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். ஒரு உண்மையா நடந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தேவ மனுஷன் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஒரு அமைதியான ஒரு அழகான வீட்டில் வசித்து வந்தார். ஒரு வீட்டில் ரொம்ப அமைதியான சூழ்நிலையில நம்ம சரௌண்டிங்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அங்கே ரொம்ப என்ன இருக்கும், சந்தோஷமா தான் இருந்திருப்பாங்கல்ல. அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுல அவருடைய சில பணி மாற்றத்துக்காக அவருக்கு என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா, ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அந்த மாற்றம் எப்படி இருந்துச்சுன்னா, இங்கே அவர் எப்படி அமைதியான சூழ்நிலை இருந்தாரோ அப்படிப்பட்ட ஒரு வீடு இல்லாம ரோட்டோரமா ஒரு வீடு, எத்தனை நேரமா வாகனங்கள் போய் கொண்டு வருகிற சத்தம், அப்புறம் அங்க என்னது வியாபார ஸ்தலம் மாதிரி இருக்கிற இடத்துலதான் அவருக்கு என்ன இருந்துச்சுன்னா பணி மாற்றம் செய்யப்பட்டுச்சு. அந்த இடத்துலதான் வீடும் அவருக்கு அலாட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவர் அங்க உள்ள இருக்கும்பொழுது ரொம்ப அவருக்கு பிடிக்கவே இல்லை, ரொம்ப வருத்தப்படுறாரு, ரொம்ப ஆண்டோட்ட ஜெபம் பண்றாரு, உபவாசம் பண்ணி ஜெபம், எப்படியாச்சும் எனக்கு இந்த சூழ்நிலைய மாற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் ஜெபித்துட்டே போனாரு. அவருடைய ஜெபத்துக்கு என்ன இல்லை, பதில் இல்லை. அவருடைய ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னு உடனே அவரு ரொம்ப சோறு விட்டு போனாரு. ஆண்டவரே, ஏன் என் ஜெபம் எனக்கு நீங்க பதில் தரல, எனக்கு இந்த சூழ்நிலை பிடிக்கவே இல்லை, எனக்கு இந்த சத்தத்தோட வாழ்றது. அப்புறம் கொஞ்ச நாள் போக போக அவருக்கு பழகிருச்சு. அப்போ அது பழகின உடனே இப்போ அவருக்கு அந்த பிரச்சனை இல்லை. நீங்க நினைச்சு பாருங்க, அவருடைய ஜெபத்துக்கு என்ன இல்லை, பதில் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சான்னு சொன்னா, அவருக்கு அந்த இடத்துல தங்கி அதை ஏற்றுக்கொள்வதற்கான பக்குவத்தை என்ன செஞ்சாரு, கொடுத்தாரு. ஆனா அவர் சோர்ந்து போகாதபடிக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் எழுதும்போது சொல்றாரு, நான் என்ன செஞ்சேன், அதை பழகிக்கிட்டேன், ஆண்டவர் எனக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கான மனதையும் அதற்கான பலத்தை எனக்கு தந்தார் அப்படின்ட்டு சொன்னார். இப்படிதான் நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்ம அநேக வேளைகளில் அநேக ஜெபங்களை ஏறெடுப்போம், அதுக்கு பதிலே கிடைக்காது. ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, பதில் வராத ஜெபம் இருந்தா கூட அந்த பதில் கிடைக்கல அப்படின்றது, அந்த நேரத்துக்கு நாம நினைச்ச மாதிரி பதில் கிடைக்கல அப்படின்ற பொழுது அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக அதை மாற்றி தந்திருப்பாங்க ஆண்டவர். ஏன்னு சொன்னா, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள்லாம் குறை உள்ளதாக இருக்கும். ஆண்டவர் பரிபூர்ணமான தேவன். அவர் நமக்கு என்ன தேவைகள் என்னன்னு சொல்லி என்ன செய்வார், ஏற்ற வேலையில அவர் நமக்கு செய்து தருவார். ஒருவேளை சில காரியங்களுக்காக அநேகர் ஜெபிச்சுட்டு இருப்பீங்க. சில காரியத்துக்காக ஒரு நிமிஷத்துல என்ன செஞ்சிடும், பதில் கிடைச்சிரும். சில காரியங்களுக்கு பதிலே கிடைச்சிருக்கா, உடனே நம்ம என்ன செய்வோம், உபவாசம் ஜெயிப்போம், அதுக்கும் பதில் கிடைச்சிருக்காது. உடனே என்ன செய்வோம், சோறு விட்டு போயிடும். ஆண்டவர் ஏன் என் ஜெபத்தை கேட்கல, நான் கேட்கறதுக்கு ஏன் தரல, நான் என்ன குறை செஞ்சேன், அப்படி நிறைய கேள்வி நமக்குள்ள வரும். ஆனா நாம் என்ன செய்யணும்னா, இதை தேவன் எனக்கு அனுமதித்திருக்கிறார், இந்த குறைவுகள் எனக்கு தேவன் அனுமதித்திருக்கிறார், இதுல இருந்து எனக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் அவரோடு கூட நெருங்கி ஜீவிக்க ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு செய்யறார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணுமா, நினைக்கணும். அப்படி ஒரு விசுவாச வாழ்க்கை நம்ம வாழணும். அதனாலதான் அப்படி வாழ்ந்ததுனாலதான் அவர் என்ன சொல்றாரு, பவுலப்பா சொல்றாரு, நான் குறைச்சல், எனக்கு என்னது குறைச்சல்னா நான் இப்படி சொல்றது இல்லை, எனக்கு இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை, நான் கஷ்டப்பட்டு ஊழியம் பண்றேன், கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன், என்னுடைய காரியங்களை சந்திக்கிறேன், அதுக்காக நான் சொல்றேன் மனரம்யா இருக்கிறேன்னு சொல்ல. ஆனா என்ன சொல்றாரு, என்னில் எந்த நிலையில் இருந்தாலும் நான் என்ன இருக்கிறேன், மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். இது நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்ம தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய பாடம் என்னன்னு சொன்னா, என் வாழ்க்கையில என்ன சூழ்நிலைகள், பள்ளங்களா இருக்கலாம், மேடுகளா இருக்கலாம், உயர்வுகளா இருக்கலாம், தாழ்வா இருக்கலாம், எந்த காரியங்களா இருக்க, வியாதியா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், கவலைகளாக இருக்கலாம், நிறைய நீங்க லிஸ்ட் பண்ணிட்டே போகலாம். அதில் நம்ம எப்படி இருக்கணுமோ, மனரம்யமா இருக்கணும். ஏன்னு சொன்னா, தேவன் நமக்கு கிடைக்கலாமா இருக்கிறார், ஏன்னா நம்ம அதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு பாருங்க, தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எனது வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தி என்ற ஒரு வார்த்தை இருக்கிறதுல இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன்.
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சரிங்களா? எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும், ஒருவேளை நம்ம நல்ல ஒரு சமாதானமான வாழ்க்கை சடனா ஒரு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் நம்ம என்ன செய்ய தேவையில்ல, கவலைப்பட தேவையில்ல, மன ரம்யமா இருக்க கற்றுக்கொள்வோம். ஏன்னு சொன்னா நமக்கு யார் துணையா இருக்கிறா? கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ இல்ல, உறவினர்களோ தாயோ தந்தையோ இல்ல, யாரு? தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறாங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால. அதனாலதான் அழகா பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால நான் எல்லாவற்றையும் என்ன செய்வேன். அதனால நான் எல்லா சூழ்நிலையும் எப்படி இருப்பேன்? மன ரம்யமா இருப்பேன். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், பட்டினியா இருந்தாலும் நான் என்ன செய்வேன்? தேவன் எனக்கு இன்றைக்கு இதை அனுமதிச்சிருக்கிறாங்க அப்படி நம்ம ஏற்றுக்கொள்கிற அந்த தைரியமும் அந்த பக்குவம் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா, தேவன் நம்முடைய வழியில் அவர் என்ன செய்வாரு? ஆவியானவரை கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துவார். எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலை வழி நடத்தினாரோ, அவருக்கு எப்படி இவ்வளவு துணிச்சலான வார்த்தைகள், ஆண்டோர் மேல் வைத்திருக்கிற வைராக்கியம் தான் சொல்ற மாதிரி நீங்களும் நானும் ஆண்டோர் மேல் வைத்திருக்கிற அன்பு உண்மையாக அது பூரணமா இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் சொல்லுகிற வார்த்தைகளும் அப்படிதான் இருக்கும். இப்பேற்பட்ட வார்த்தைகளாக தான் இருக்கும். நாம் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு உண்மையா இருந்துச்சுன்னு சொன்னா, நம்ம எந்த நேரத்துல குறைவுபட்டவர்களாக இருந்தாலும் எப்படி இருப்போமா? மனரம்யமா இருப்போம், சந்தோஷமாக. மனரம்யம்னா என்ன? சந்தோஷமா இருப்போம், கவலைப்பட மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும், கவலைப்படுறதுனால ஒரு மலம் கூட்டவும் முடியாது, குறைக்கும். கவலைப்படுறதுனால பிரச்சனைகளை நம்ம நீக்க முடியாது. ஆனா ஆண்டவர் பார்த்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அதுக்கு தேவையான ஞானத்தை ஆண்டவர் தருவார். அந்த ஆபத்துல இருந்தோ, அந்த வியாதியில இருந்தோ, அந்த பிரச்சனையில இருந்தோ நம்ம வெளிவருவதற்கான ஞானத்தை தருவார். நான் அதுக்காக போதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ஆண்டவர் நமக்கு போதிப்பார். அவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து உன் வழிகளை என்ன செய்வேன், உன்னை நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறார்ல. அந்த தேவனை நம்ம பற்றிக்கொள்வோம். அவர் போதித்து நம்மை நடத்துவார். அதனாலதான் பவுல் சொல்றது போல நீங்களும் நானும் இன்னைக்கு சொல்லுவோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில போராட்டத்தை நம்ம என்ன செய்வோம், எதிர்கொண்டு போவோம். தேவன் நமக்கு துணை செய்வார். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் நம்மோட கூட இருக்கிற. சில வேளை நம்ம உறவுகள் கூட என்ன செய்யும், நமக்கு கடினமாக தான் இருக்கும். ஆனாலும் நம்ம என்ன செய்யணும், பழகி கொள்ளணும். சில உறவுகள் நமக்கு கஷ்டத்தை தரும், சில ஆபீசர்ஸ் நமக்கு கஷ்டம் தருவாங்க, நம்ம வெளிஸ்தர தலங்கள்ல நம்முடைய உடன் வேலையாட்கள் நமக்கு துன்பத்தை தருவாங்க. இதன் மத்தியிலும் ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிருப்பாரு, மேன்மையாக வைக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால நம்ம மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்வோம், பழகி கொள்வோம். தேவன் எல்லாவற்றுக்கும் அவர் காரணக்கர்த்தரா இருக்கிறார். அவர் நம்ம எல்லாவற்றையும் என்ன செய்வார், நம்முடைய வாழ்க்கையில அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார். நீங்க எதுக்கும் பயப்படாது. அதனால தான் அவர் சொல்லல, நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக என்ன செய்ய போறேன், யுத்தம் பண்ண போறேன். ஆனால் தைரியமாக இந்த நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், தைரியமாக முடிப்போம். நான் இறைவனை நித்திரை செய்யும்போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவர் இந்த நாள் எங்களோடு கூட இருந்தீங்கன்னு சொல்லி நம்ம நன்றி செலுத்தி முடிக்கத்தக்கதான தேவ பலனும் தேவ ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த தகப்பனே, இரக்கம் நிறைந்தவரே, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவரே, சமாதானத்தின் தேவனே, ஆண்டவரே, எல்லா சூழ்நிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்வதற்கான பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. எங்கள் பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்று சொல்லி யாரெல்லாம் இன்று விசுவாசித்து அவருடைய காரியங்களை செய்கிறார்களோ அவங்களோட கூட நீங்க இடைபடுங்க ராஜா. உங்களுடைய அன்பை அதிகமாக அவர்கள் பற்றிக்கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க. உண்மை அறியாத பிள்ளைகள் கூட ஆண்டவரே உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க. உண்மை நோக்கி ஆண்டவரே அப்பா பிதாவின் அழைக்கிற ஒவ்வொரு குரலையும் நீங்க கேட்டு அவருடைய தேவைகளை சந்தித்து சந்தோஷம் சமாதானம் எல்லாவற்றையும் நீங்க கட்டளையிடுங்க சாமி. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள், கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளோடு கூட நீங்க சென்று ஆண்டவர் மனம் இறங்குகிற கர்த்தர் ஆண்டவரே, இறங்கி அவருக்கு சுகம் தந்து அவருடைய சோர்வுகளை நீக்கி ஆண்டவரே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சி கேட்கும். ஒருவேளை குறைபாடுகளோடு அநேக விண்ணப்பங்களுக்கு பதில் இல்லாதபடிக்கு இருப்பாங்கன்னு சொன்னா கூட ஆண்டவரே அதை தாண்டி வருவதற்கு, அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு நீ பக்குவத்தை கட்டளையிடுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். பாவங்களை மன்னித்து உடைய ராஜ்யத்தில் வரும்போது எங்களை நினைத்தள்ள வேண்டுமா இயேசுவின் வழியாக செபிக்கிறோம் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
உங்கள் ரிவைவல் டிவி.